ஒரு அழகான கிராமத்துல கதிர்னு ஒரு விவசாயி இருந்தான். கதிர் செல்வங்கிற ஒரு பணக்காரங்கிட்ட ஒரு கிணத்து விலைக்கு வாங்கினான். அடுத்த நாள் கதிர் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க போனான். அப்போ செல்வம் அங்க வேகமா வந்தான். யோ கதிரு, என்ன பண்ற? முதல்ல அந்த தண்ணியில இருந்து கைய எடு. என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? நேத்து தானே உங்ககிட்ட 500 காசு கொடுத்து இந்த கிணத்த வாங்கின. தண்ணி எடுக்காம பின்ன என்ன பண்றது? அட லூசு பையல, நான் உங்ககிட்ட கிணத்தான் வித்தேன். அதுல இருக்கிற தண்ணிய வித்தானா? தண்ணி இன்னும் என்னோடதுதான். வேணும்னா ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு காசு கொடுத்துட்டு அப்புறமா தண்ணி எடுத்துக்கோ. இல்லன்னா இப்போ நடைய கட்டு அப்படின்னு செல்வம் சொன்னதும் கதிருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அழுகையா வந்துச்சு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? கிணத்த வாங்கிட்டு தண்ணிக்கு காசு கொடுக்கணுமா? இது எந்த ஊர் வழக்கோ? அங்கிருந்து கதிர் அழுதுட்டே வந்துட்டு இருந்தான். அப்போ மதனும் அருணும் எதிரே வந்தாங்க. கதிரனா, ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி வரீங்க, என்னாச்சு? அப்படின்னு அருண் கேட்டதும் கதிர் நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த செல்வத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படின்னு 2 பேரும் தைரியமா சொன்னாங்க. அடுத்த நாள் எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. என்னப்பா செல்வம், ஏழை விவசாயி கிட்ட போய் இப்படி வில்லங்கம் பண்றியாமே? கிணத்த வித்துட்டு இப்போ தண்ணிக்கு காசு கேக்குறது என்ன நியாயம்? ஐயா, இது பிசினஸ். நான் கிணத்தான் வித்தேன். அதுல இருக்கிற தண்ணி என்னோடது. என் தண்ணிய கதிர் எடுக்கணும்னா காசு கொடுத்துட்டு எடுக்கட்டும். இதுல என்ன தப்பு? ஐயா, செல்வம் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதுங்க. அவர் விற்காத பொருளை நம்ம எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? ஆமாங்க ஐயா, மதன் சொல்றதும் சரிதான். தண்ணி செல்வத்தோடதுதான். செல்வம் சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு மதனும் அருணும் சொன்னாங்க. அதை கேட்ட ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன இவங்க செல்வம் பக்கம் பேசுறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. பாத்தீங்களா ஐயா, படித்த இந்த தம்பிகளுக்கு என்னோட நியாயம் புரியுது. கதிர், ஒழுங்கா பணத்தை எடு அப்படின்னு செல்வம் கதிரை பார்த்து கேட்டான். உடனே அருண் இப்படி கேட்டான். ஆனா செல்வம் ஐயா, ஒரு சின்ன விஷயம். இப்போ கிணறு கதிரண்ணனோடது, ஆனா அதுக்குள்ள இருக்கிற தண்ணி உங்களோடது, அப்படித்தானே? அதேதான் தம்பி, இப்பவாவது புரிஞ்சதே. அப்போ கதிரண்ணனோட கிணத்துல நீங்க ஏன் உங்க தண்ணி வச்சிருக்கீங்க? அது கதிரண்ணனோட இடம் இல்லையா? அடுத்தவங்க இடத்துல நாம ஒரு பொருளை வச்சா அதுக்கு வாடகை கொடுக்கணும்ல. அப்படின்னு மதன் கேட்டதும் செல்வம் ரொம்ப திணறுனான். அது அது வந்து என்ன அது இதுன்னு இழுக்கிறீங்க? கதிரண்ணனோட இடத்துல உங்க தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 10 பொற்காசு நீங்க அவருக்கு வாடகை தரணும் இல்லையா? இப்போவே தண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிணத்து ஓப்பனாக விடுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே இருக்கக்கூடாது. என்னது? கிணத்த வித்ததை விட வாடகை அதிகமா இருக்கே தம்பி. எல்லா தண்ணியையும் நான் எங்க எடுத்துட்டு போய் கொட்டுறது? அதுவும் இப்பவே வா? ஆமாப்பா செல்வம், சட்டம்னா எல்லாருக்கும் பொதுதானே. ஒன்னு வாடகை கொடு, இல்ல தண்ணி அள்ளிட்டு ஓடு அப்படின்னு தலைவர் சொன்னாரு. உடனே செல்வத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயா சாமி, ஆளை விடுங்க. நான் வாடகையும் கொடுக்கல, ஒரு மண்ணும் கொடுக்கல. கதிரனே, அந்த தண்ணியை நீங்களே வச்சுக்கிங்க. நான் தெரியாம விளையாடிட்டேன். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பேராசைப்பட்டு கதிரை ஏமாத்த நினைச்சேன். இப்போதான் நான் பண்ண தப்பு எனக்கு புரியுது. கிணறும் தண்ணீரும் கதிருக்கு தான் சொந்தம். நான் எந்த காசும் கேட்க மாட்டேன். கதிர், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு செல்வம் கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஊர் ஜனங்க எல்லாரும் மதனையும் அருணையும் பாராட்டினாங்க. ஒரு அழகான கிராமத்துல சிவனேசன் என்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவர் ரொம்ப பதட்டமா எதையோ யோசிச்சுட்டு அங்கும் இங்குமா நடந்துட்டு ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தாரு. அப்ப மதனும் அருணும் அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே, வாங்க தம்பிகளா, வாங்க. ஐயா, என்னாச்சு? எதுக்கு எங்களை அவசரமா வர சொன்னீங்க? எல்லாம் போச்சு தம்பி. என் தாத்தா காலத்திலேருந்து பரம்பரையாக நாங்கள் பாதுகாத்துட்டு வந்த மரகத சிலை நேற்று ராத்திரி காணாமல் போயிருச்சு. பல கோடி மதிப்புள்ள பரம்பரை சொத்து அது. தம்பிகளா,
நீங்கள் 2 பேர் தான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி தரணும். என்ன ஐயா சொல்கிறீங்க? நேற்று நைட்டு வரைக்கும் சிலை அங்கே தானே இருந்துச்சு. ஆமாம் தம்பி, என் கண்ணால் பார்த்துட்டு தான் தூங்க போனேன். காலையில் எழுந்து பார்த்தா பீரோ திறந்து கிடக்கு, சிலையை காணோம். வீட்டுக்குள்ளே எந்த பொருளும் சிதறலை, ஆனால் சிலை மட்டும் காணோம். வெளி ஆளுங்க யாராவது உள்ளே வந்த மாதிரி அறிகுறி இருக்கா? சோறு ஏறி குதிச்ச தரம் ஏதாவது? இல்லை தம்பி, ராமு எப்போவுமே வாச கதவை விட்டு நகரவே மாட்டான். அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாரு. அந்த ரூம்ல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு 2 பேருமே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அருண், இங்கே பாரு, இந்த தரையில் கொஞ்சம் சேரும் சகதியுமா இருக்கு. அப்புறம் இந்த வாழை இலை துண்டு இங்கே எப்படி வந்துச்சு? நேத்து நல்லா மழை பெஞ்சுதுல, அதான் வெளியே இருந்து யாரோ வந்திருக்காங்க போல. ஆனால் இந்த ஜன்னல் கம்பியை பாரு, இதுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை கூட நுழைய முடியாது. அப்புறம் எப்படி திருடன் உள்ளே வந்திருப்பான்? இப்படியே 2 பேரும் ஒவ்வொரு இடமா ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க. அப்போ ஜன்னல் கம்பியில முடி இருப்பதை அருண் பார்த்தான். இது மனுஷ முடி மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு மிருகத்தோட முடி மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த வாழை இலை துகள்கள், இது எங்க இருந்து வந்திருக்கும்? வீட்டுக்கு பின்னாடி வாழைத்தோப்பு இருக்கு. மனசை வரலன்னா என்ன, வேற ஏதாவது வராதா என்ன? அப்படின்னு மதன் சொன்னான். தம்பிகளா, யார் திருநாங்கன்னு தெரிஞ்சிச்சா? ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? அப்படின்னு சிவனிசையா கேட்டாரு. உடனே மதன் ரகசியமா அருண் கிட்ட ஏதோ ஒன்னு சொன்னான். ஐயா, உங்க வீட்ல வேலை செய்யற எல்லாரையும் வர சொல்லுங்க. அருண் அப்படி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போனாரு. குமார், நீங்க நேற்று ராத்திரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படின்னு தோட்டக்காரன் குமார் கிட்ட மதன் கேட்டான். ஐயா, நான் ராத்திரி சாப்பாடு முடிச்சிட்டு 9 மணிக்கே என் ரூமுக்கு போய் படுத்துட்டேனுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. மணி, நீங்க தோட்டத்துல ஏதாவது பாத்தீங்களா? யாராவது சுவர் ஏறி குதிச்சாங்களா? அப்படின்னு தோட்டக்கார மணி கிட்ட அருண் கேட்டதும் அவன் கொஞ்சம் பதட்டமா இருந்தான். இல்லைங்க தம்பி, மழை பெஞ்சதுனால நான் சீக்கிரமே தூங்கிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாதுங்க. என்ன ராமு, வாசல்ல தானே இருந்தீங்க, யாராவது உள்ள வந்தாங்களா? இல்ல தம்பி, நான் கண்ணு கொட்டாம பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு எறும்பு கூட உள்ள போகல. இப்படி 3 பேருமே எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி விடுங்க, யார் திருநாங்கன்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அருண் 3 குச்சியை எடுத்து நீட்டினான். இது சாதாரண குச்சி இல்ல, மந்திர குச்சி. அருண் 3 பேருக்கும் அந்த குச்சியை கொடுத்தான். இது எதுக்குங்க தம்பி? சொல்ற, யார் சிலையை திருநாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற குச்சி மட்டும் இன்னைக்கு நைட் 2 இன்ச் தானா வளரும். நாளைக்கு காலையில நான் வந்து அளப்பேன். யாருது பெருசா இருக்கோ அவங்க தான் திருட. என்னது, குச்சி வளருமா? சாமி சத்தியமா நான் எடுக்கலைங்க. பயப்படாதீங்க ராமு, தப்பு செய்யாதவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நாளைக்கு காலையில பார்க்கலாம். இப்ப எல்லாரும் கிளம்புங்க. அடுத்த நாள் காலையில 3 பேரும் வந்து நின்னாங்க. மதன் போய் 3 பேர்கிட்ட இருக்கிற குச்சியும் பார்த்தான். சமையல்காரன் காவலாளி கிட்ட இருக்கிற குச்சியோட அளவு கரெக்டா இருந்துச்சு. ஆனா தோட்டக்காரங்கிட்ட இருக்கிற குச்சியோட அளவு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. தோட்டக்கார மணிக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. மணி, இங்கே பாரு, உன் குச்சியோட அளவு கம்மியாக இருக்கு. அப்போ நீ தான் திருட. உண்மையை சொல்லு, சிலையை எங்கே வச்சிருக்க? ஐயா, தப்பு பண்ணிட்டேனுங்க. நீங்க குச்சி வளரும்னு சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. என் குச்சி மட்டும் 2 இன்ச்சு வளர்ந்துட்டா நான் மாட்டிக்குவேன்னு நினைச்சு நானே 2 இன்ச்சு வெட்டிட்டேன் சாமி. சிவனேச ஐயாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா தம்பி, ஜன்னல் கம்பி வழியா இவனால எப்படி உள்ள வர முடியும்? அப்படின்னு ரொம்ப சந்தேகமா கேட்டாரு. ஐயா, இவன் உள்ள வரல. இவன் வளர்க்கிற குரங்கு மூலமா வேலையை முடிச்சிருக்கான். ஜன்னல் கம்பியில இருந்த முடி அந்த குரங்கோடுது. வாழை தோட்டத்துல குரங்குக்கு பழக்கம் இருக்கிறதுனால அந்த குரங்குக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு வாழை இலை துண்டுகளை ஆசை காட்டி ஜன்னல் வழியா உள்ள அனுப்பியிருக்கான். அந்த குரங்கு தான் பீரோ மேல இருந்த சிலைய எடுத்துட்டு போயிருக்கு. குச்சி வளரும்னு நான் சும்மாதான் சொன்னேன். ஆனா தப்பு பண்ணவ மனசுல பயம் இருக்கும்ல, அந்த பயந்தா இவனை சின்ன குச்சியோட வர வச்சு கட்டி கொடுத்துருக்கு. ஆமாங்கய்யா, அந்த குரங்க வச்சு தான் சசலை எடுத்த. என்ன மன்னிச்சிருங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணிட்ட. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேனுங்க, என்ன மன்னிச்சிருங்க.
அந்த சிலையை எங்கே வச்சிருக்க? போயிட்டு எடுத்துட்டு வந்து கொடு, இல்லைன்னா போலீஸை வர சொல்லிடுவேன். அப்படி சொன்னதும் உடனே அந்த தோட்டக்காரன் சிலையை எடுக்க அங்கிருந்து போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிலை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இனிமே எப்பவுமே என் மூஞ்சில நீ முழிக்காத, இங்கிருந்து போ முதல்ல. அப்படி சொன்னது தோட்டக்காரன் அங்கிருந்து போயிட்டான். சிவனேசையாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே மதனையும் அருணையும் பாராட்டி அவங்களுக்கு நிறைய பரிசு கொடுத்தாரு. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்பாங்க. தப்பு பண்ணவன் தான் தப்ப மறைக்கிறதுக்கு சொல்ற ஒவ்வொரு பொய்யுமே கடைசியில அவனை காட்டி தான் கொடுக்கும்.